இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைல் கோவக்காய் வறுவல் செய்யலாம். நிஜமாக சொல்கிறேங்க, டேஸ்ட்டு சும்மா அள்ளும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு போல், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுனதும் அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி பவுடரில் அரைச்சி வச்சுங்க. கொஞ்சம் கொரப்பாக கோவக்காவை நல்லா அலசிட்டு நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே சேம் பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கோவக்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். நான் ஃபஸ்ட்டே பெருங்காயத்தை ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் விட்டுடுங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மினிட் விட்டுடுங்க போதும். அவ்வளோதான், வறுவல் ரெடி.